எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்களோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி டே இன் மை லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி டே இன் மை லைஃப்பில் ஷாப்பிங் இருக்க போகுது, பாப்பாவை பிக்கப் பண்ண போகிறோம். அண்ட் பாப்பா வீட்டுக்கு வந்தோடனே அவளை ஒரு ரெசிபியும் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க சொல்கிறேன். அவனை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கா. ஸோ அதையும் உங்களுக்கு அவள் பண்ணி காமிப்பா. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் நான் ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்து நான் கொடி காய வைக்கிறது வந்து போட்டிருந்தேன். அக்கா அது எங்கே வாங்கினீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் காமிக்கிறேன். நாங்கள் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தோம். ஸோ அந்த எக்ஸிபிஷனில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வாங்கினோம். அதில் ஒன்று தான் இது. வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த துணி காய வைக்கிற கொடி. நான் வந்து பார்த்திங்கன்னா டெரஸில் போட்டிருக்கேன். இது ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை பாருங்கள், இப்படி விட்டுட்டோன்னா அழகாக வந்து இங்கே ஸ்டாப் ஆகிடும். நம்ம துணி காய போட்டுக்கலாம். இன்றைக்கி அடிக்கிற வெயிலில் பார்த்திங்கன்னா துணி பயங்கரமாக ஃபேட் ஆகிடும். நான் வெளியில் போயிட்டு உள்ளே வந்தாவே பார்த்திங்கன்னா அவ்வளோ தீஞ்சு போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. செம்ம வெயிலுங்க, நினச்சி கூட பார்க்க முடியல. அண்ட் மழையிலையும் அதே தான். மழையிலையும் நம்மளோட துணி காய போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மல்டி பர்பஸ் வந்து மழைக்கு மெயின் பர்பஸ் மழைக்கு. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே சொல்கிறேன் 1/2 மணி நேரத்துக்கு மேலே துணி காயப்படாதீங்க, சீக்கிரமாக காஞ்சிருது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே போட்டாலும் எனக்கு ஈஸியாக காஞ்சிருதுன்னா ஆல்மோஸ்ட் வாஷிங் மிஷினில் 80% காஞ்சே தான் வருது. அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆக்சுவலி இது எங்கே வாங்கினேன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, தாய்லாந்து எக்ஸ்போ வந்து இங்கே போட்டிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு நிறைய விஷயம் வாங்கினோம். இது வாங்கினேன், அதுக்கப்புறம் சப்பாத்தி மேக்கர் வாங்கினேன். சப்பாத்திலாம் சூப்பராக வருதுங்க. நான் வந்து இப்போது வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணிகிட்டு இருந்தேன் சப்பாத்தி. இப்போ வாரத்துக்கு ஒரு 4-5 தடவை அது பண்ணுறேன்ல. ஸோ நான் சாப்பாடு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி, நம்மளும் நார்த் இந்தியன் மாதிரி ஒரு சப்பாத்தி வச்சு அது சர்வ் பண்ணி கொடுக்குறேன் இவருக்கு சாப்பாடை கொடுக்கும்போது. ஸோ அந்த மாதிரி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாப்கார்ன் மேக்கரு எல்லாமே பண்ணலாம் அதில். அப்பளம் இல்லை, அப்பளம் போட்டால் கூட அழகாக வருது. நான் அது முடிஞ்சால் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படிலாம் வேறு ஏதாவது விலாகில் காமிக்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வாங்கணும். என்னது தந்தூரி தவா மாதிரி. ஓகே தவா அது தந்தூரி தவா மாதிரி. ஆனால் அது நான் இன்னும் வாங்கினதுலேருந்து அது என்ன யூஸே பண்ணலை நான். மற்றபடி இது 3 வந்து நல்லா எனக்கு செம்ம யூஸ் ஆகுது. இன்னும் நிறைய வாங்குகிறேன். இப்போ விலாகில் தான் ஞாபகம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிற வேறு லெவலில். இப்போ வந்து நான் யோசிக்கிறேன், நம்ம 2 வாங்கி வைக்காமல் போயிட்டோமோ, இனிமேல் எப்போ எக்ஸ்போ போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நான் காமிக்கிறேன். செம்ம வெஜிடபிள் கட்டர்லாம் வாங்கினேன், ரொம்ப சூப்பராக. அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 1 by 1 நான் வந்து காமிக்கிறேன். இப்போ போயிட்டு நான் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு நம்ம ஷாப்பிங் கிளம்பலாம் வாங்க. ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே கூலாக இருக்க மாதிரி இருக்கோம். வெளியில் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதை வச்சு நாங்கள் மறைச்சிட்டு இருக்கோம் வெயில். சரியான வெயில். ஸோ இது எல்லாமே நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பா சரியான வெயில். நான் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ண போகிறேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கொரியன்ஸோட ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக ரொம்ப கிளியராக இருக்கும். அண்ட் இந்த கே ட்ராமா பார்த்துருக்கீங்களா, லவ் நெக்ஸ்ட் டோர், இந்த சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வர ஹீரோயினோட ஸ்கின் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்கின் கேர் தான். ஸோ அதே மாதிரி ஸ்கின் கேர் வந்து இப்போ நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதுவும் இந்த கொரியன் ஸ்கின் கேர் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்கின் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்காக நான் பியூர் ஒரிஜினோட கொரியன் விட்டமின் சி லைட் ஜெல் சன்ஸ்க்ரீன் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் யூசு லெமன் இருக்குது, சோர்ஸ்ட் ஃப்ரம் கொரியா. யூஸ்வலாக இந்த கொரியன் விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல வந்து டீப்பாக பெனிட்ரேட் ஆகி நம்மளுடைய பிக்மெண்டேஷனை ஃபேட் பண்ணி நம்மளுடைய பிளெமிஷஸை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் SPF 50 + PA+++ இருக்குது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் ஒன்று எல்லார் மனசுலையும் என்ன வரும், ஐயோ ரொம்ப க்ரீஸியாக இருக்கும், வழியும் அப்படியே அப்படின்னு. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபெதர் லைட் சன்ஸ்க்ரீனு. நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஹெவியாக ஃபீலே ஆகாது. அண்ட் சிப்பாக இருக்கிற ஃபீலிங்கும் இருக்கவே இருக்காது, க்ரீஸியாகவும் இருக்காது. இது என்னோடய ஃபேவரட்டான சன்ஸ்க்ரீன் தான் நான் சொல்வேன். ஏன்னா இங்கே பாருங்கள், நான் அப்ளிகேஷன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். என்னோடய ஸ்கின் பாருங்கள் எந்த அளவுக்கு பிளெண்ட் ஆகுது அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு இது ஃபெதர் லைட்டு. அண்ட் நமக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கவே இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும்.
இந்த சன்ஸ்க்ரீனில் SPF 50 இருக்கிறதுனால நமக்கு UVB ரேஸ்லேருந்து 97% வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுது. இதனால் நமக்கு சன்பர்ன் ஆகாமல் பாதுகாக்கும். அண்ட் இதில் PA++ இருக்கிறதுனால நமக்கு UVA ரேஸ்லேருந்து 98% ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளுடைய ஸ்கின் டேன் ஆகாமலும் டார்க் ஆகாமலும் பாதுகாக்கும். ஸோ என்னோடய ஸ்கின்னில் பாருங்கள் எந்த அளவுக்கு பிளெண்ட் ஆகி அண்ட் எனக்கு எந்த ஒரு சிப் ஃபீலிங்குமே இல்லை. அண்ட் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோடய ஸ்கின் கேரை சூப்பராக முடிச்சிட்டேன். சரி, ஒரு குட்டி மேக்கப் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம். அண்ட் நான் யூஸ் பண்ண சன்ஸ்க்ரீன் உங்களுக்கும் தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 299 ருபீஸ் தான். அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்திங்கன்னா pureorigin.inல அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்ணன் 2024 கோடை ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் தான். எசென்ஷியல் திங் வாங்கலாம் அப்படின்னு தான் கிளம்புறேன். அண்ட் நான் அப்படியே வாங்கிட்டு பாப்பாவையும் பிக்கப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தான் கிளம்பியிருக்கேன். ஆக்சுவலாக கையில் ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்தேன்ல, அது நான் ஸ்டிச் பண்ண கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். பட் டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் வந்தோம் அப்படின்னா நம்ம ஒன்று நினச்சிட்டு வந்திருப்போம். ஆனால் அங்கே பார்த்தோன்னே ஒரு சில விஷயம்லாம் நம்மளை அட்ராக்ட் பண்ணி அதெல்லாம் வாங்கியிருப்போம். அந்த மாதிரி இன்றைக்கி நான் நிறைய விஷயம் வாங்கியிருக்கேன். நான் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு அது 1 by 1 நான் காமிக்கிறேன் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்ட்டு. ஹாய், இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? நல்லா போச்சு. ஜாலியாக இருந்ததா? இன்னைக்கு என்ன லஞ்சு? இன்னைக்கு வந்து மெனு பார்த்துடலாமா? அப்படி என்ன மெனு வச்சிருக்க நீ? சிம்பிள் மெனு தான். இப்போ நான் எதுக்கு கட் பண்ணிகிட்ருக்கேன்னா ஆம்லேட்டுக்கு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் எக்ஸிபிஷனில் வாங்கினேன்னு சொன்னல, அதில் இந்த பொருளும் ஒரு பொருள். ஜஸ்ட் நம்ம இப்படி பாதியாக கட் பண்ணி போட்டுட்டு செம்மையாக கட் பண்ணியிருக்குல்ல. வெறும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டாவே அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி வேலை அவ்வளோ சீக்கிரம் முடியுது. இந்த பொருள் கூட நான் வந்து எக்ஸிபிஷனில் தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்பில்லர். இப்போ தோசைக்கு ஊற்றுறேன்னா கூட நல்ல மெலீஸாக வரும், அழகாக வரும். அண்ட் ரொம்ப நிறைய ஆயில்னால் செலவாகாது. அதே மாதிரி பாருங்கள், ஆயில் கேன்லாம் அப்படி கையை தொட்டால் அவ்வளோ பிசுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், எதுவுமே அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. சரி, மெனு என்னன்னு காமிக்கவே இல்லையா? ஆமாங்க, மறந்துட்டேன். மெனு பார்த்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காயை வந்து வெள்ளை கலரில் செய்கிறது. இதோட ரெசிபி வந்து தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் அது பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்பெஷலாக எதுக்கு தெரியுமா செய்வாங்க? காரக்குழம்புக்கு தான் செய்வாங்க. காரக்குழம்புக்கு அவ்வளோ ஆப்டாக இருக்கும். இது என்ன காரக்குழம்பு? இது வந்து சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு. ஓஹோ, அவ்வளோதான். சிம்பிள் மெனு தான். ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் ஆம்லேட் போடுறியா? ஆமாம். ஆக்சுவலாக வந்து நான் மளிகை ஜாமான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போல ஒரு 2 பொருள் வாங்கிட்டு வந்துடுறேங்க. தயிர் இல்லை, அதனால் வாங்கிட்டு வந்துடுறேங்கன்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னென்ன இது இல்லை அது இல்லைன்ட்டு ஒவ்வொன்றா வாங்க வேண்டியதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளாம் வந்து கேட்கவா வேணும், தேவையில்லையான்னு யோசிக்க கூட மாட்டோம், அந்த பொருளை வாங்கிடுவோம். ஆனால் இது தேவையான பொருள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி மாட்டுப்பால் வாங்குகிறேன் அப்படின்றதுனால வந்து வெறும் பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அதில் தட்டு போட்டு மூடி வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம மூடி வச்சது வாங்கிட்டோன்னா அழகாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கும் எங்கேயாவது தூக்கிட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த தூக்கு வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் அங்கேயே எதுக்குடி இது வாங்குற, வேணாண்டினாரு. நான் கேட்பேனா, வாங்கிட்டேன் நான். ஆக்சுவலாக பாப்பா ஃபங்க்ஷனுக்கு இதே மாதிரி தான் தூக்கு மாதிரி ஒன்று கொடுத்தோம். ஏய், அந்த தூக்கே 10 தூக்கு இருக்குடி வீட்டில். நான் ஒன்று கூட கிடையாதுங்க. பந்தயமா உங்களுக்கு எனக்கும்? 5,000 ரூபா பந்தயம். 4-5 எடுத்து கொடுங்க. பார்க்கலாம். சரி, அது அப்புறமா. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மில்லட் பேன் கேக் வாங்கினேன். அக்ஷயா, பேன் கேக் வாங்கியிருக்கேன். நீ வீட்டில் செய்யின்னு உனக்காக தான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். இங்கே பாரு, ஸ்ட்ரா போட்டு இப்படி மூடி வச்சுக்கலாம். நீ இந்த இதெல்லாம் சாப்பிட்றல்ல, இந்த மால்ட்டெல்லாம் சாப்பிட்றல்ல, அந்த மால்ட்டெல்லாம் போட்டு வச்சுட்டேன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் மூடி போட்ட மாதிரி இது பார்த்து வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கா?
ஆமாம், அதே மாதிரி இங்கே பாருங்கள், அப்பாவுக்கு சாப்பிட்றதுக்காக தண்ணி வைக்கும்போது சாப்பிடும்போது தண்ணி வைக்கும்போது சொம்பாக இருந்தால் அதில் வந்து எதாவது டஸ்ட்டு போட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால அப்பாவுக்கு சாப்பிடும்போது இப்படி இப்படி மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அதான் எண்ணெய் கேன் மாதிரி இருக்குது. நானே அதான் கேட்டேன் அங்கே, இது வந்து என்ன சரி இல்லைங்க, தண்ணி குடிக்கிற சொம்பு தான், மூடி போட்டு வைக்கிறதுக்காக அழகாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா தூக்கிது அப்படி சொல்லி வாங்கிட்டேன். இது காமிக்கல, இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க எனக்கு. இங்கே பாருங்களேன், இங்கே பாரு இப்படி இருக்கா, இதை வந்து நம்ம வந்து இப்படி பவுல் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்படி பவுல் மாதிரி வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பழம் வச்சு இப்படி வச்சுக்கலாம். சாரி இருங்க 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 இப்படி வச்சுக்கலாம், பழம் மாதிரி வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இருக்குது என்கிட்ட அப்படின்னா, இதை நான் என்ன பண்ணுவேன்னா சண்டடாய் இப்போ இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது பழம் இல்லை, எதுனா பழம் போடுற வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய 1+1 இருந்துச்சு பாருங்கள். இது 2 1+1 தான், ஃப்ளோர் கிளீனரு. ஆமாம், அதுக்கப்புறம் இது வந்து 1+, இது 1+1 தானே? ஆமாம், இது 1+1 தான். அதுக்கப்புறம் வந்து இது வாட்டர் கேனுங்க, இதுவும் 1+1 தானே? இன்னொரு வாட்டர் கேனை காணோம். ஸோ இதுவும் 1+1 தான். ஒரே ஷேப் தாம்மா. ஓ அப்படியா, சரி சரி. அதுக்கப்புறம் எண்ணெயும் வாங்கினேன். எண்ணெய் வந்து அங்கே வாங்கலை, ஹோல்சேல் கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். எண்ணெய்க்குனே தனியாக ஒரு கடை இருக்கும்ல, அங்கே போய் வாங்கிட்டு வந்தோம். மரச்செக்கு எண்ணெய். இங்கே பாருங்க, இந்த எண்ணெய் தான். இதெல்லாம் ரொம்ப யூஸ்வலானது தான். இன்றைக்கி அக்ஷா ஒரு ரெசிபி பண்ணுறான்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து மேகி பேக்கெட் தேவைப்பட்டது, அதனால் அது வாங்கிட்டு வந்தேன். யூஸ்வலாக வந்து அவளுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை தான் நான் மேகி செஞ்சு கொடுப்பேன். அதனால் வீட்டில் ஸ்டாக்லாம் வச்சுக்க மாட்டேன். இன்றைக்கி அவள் ஏதோ ரெசிபி செய்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதை வச்சு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோன்னா சரி, நார்மல் மேகி செஞ்சு சாப்பிடுவது இதில் என்ன டிஃப்ரெண்ட்டு? இப்போ அதெல்லாம் வந்து எனக்கு பீஸா பர்கர்லாம் சாப்பிடணும் போல இருக்குமா? ஆமாம், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்த்து தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அதுக்காக இது யூஸ்வலாக ஆமாம், அதை பாருங்கள், அதுக்காக பாப்கார்னுக்காக வாங்கியிருக்கேன். இங்கே அதே மாதிரி வேர்க்கடலை கூட செய்யலாம், ஆயிலே இல்லாமல் அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக வந்து என் வீட்டுக்காரர் ஒரு சேலஞ்சுக்கு ரெடி ஆகிட்டார். பாப்பா ஃபங்க்ஷனுக்கு வாங்கின பாத்திரம் இருக்குது, கிஃப்ட் ரிட்டன் கிஃப்ட் இருக்குன்றாரு. ஒரு 5 தூக்கு இருக்குன்னாரு. அந்த தூக்கு எங்கேன்னு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். என்னடி பண்ணுற? ஓ அப்படியே இங்கே பாரு. அட கடவுளே, நிஜமா வாங்க? அதான் சொன்னேன்ல. ஐயோ, தெரிஞ்சுதான் வாங்கியிருக்கவே மாட்டாங்க. நான் அத்தனை தடவை சொன்னேன். போய் கொடுத்துடலாமா? ரிட்டர்ன் பண்ணலாம். ஆ பண்ணலாம், விட. ஆனால் யூஸ் ஆகும். யூஸ் ஆகுமா? அட கடவுளே, சே. என்ன அக்ஷயா, அநியாயத்துக்கு நான் தோற்று போயிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, ரெசிபி செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கியா? வேற லெவல் டி நீ. மேலே வைக்கவா? மேலே இருந்தால் தெரியாதுல்ல. ஓ, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு உடனே ரெசிபி காமிச்சிடலாம், அதுக்காகவா? ஓகே ஓகே. கால் எப்பயுமே நீங்க இப்படி உரிச்சா டைம் லேட் ஆகும். ஆமா, நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி ஒட்ட வெட்டினீங்கன்னா அப்படியே எல்லாமே வந்துரும். ஸோ அழகாக நம்ம இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். அப்படி போட்டுக்கலாம். டைமும் சேவ். சரி, ஓகே, நீ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணு. அப்பா இப்போ வந்து உனக்கு வீடியோ எடுப்பார். ரெசிபி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது? அவ்வளோதான், அது வெந்துருச்சுன்னா ரெடி பண்ணுங்க. சரி, ஓகே. நான் சொன்னேன்ல, இந்த ஹேர் ஃப்ரையர், அது பாப்கார்ன் மேக்கர், அதுதான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் இல்லாமல் மோஸ்ட்டாக சமைக்கிற ஒரு விஷயம் இது, சரிங்களா? இப்போ வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வந்து இந்த ரெடிமேட் பாப்கார்ன் வாங்கி செய்வோம் வீட்டில். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விலையே 30 ரூபா தான். இந்த 30 ரூபாவில் வந்து பார்த்திங்கன்னா இது எக்கச்சக்கமாக நம்ம பண்ணலாம். இது நமக்கு வந்து ஒரு 10-15 நாள் வரும், டெய்லி செஞ்சாவே. ஸோ இதை நான் எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். நான் இது ஒரு கைப்பிடி அளவு தான் போடுறேன். எவ்வளோ பாப்கார்ன் வருதுன்னு பாருங்கள். ஆயிலெலாம் எதுவுமே ஆட் பண்ணல, டேரெக்டாக இதை அப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். ஆன் பண்ணிடலாமா? பாருங்கள் உள்ள என்ன நடக்குது. ஆமாம், ஜஸ்ட் 2 minutes. ஆயிலே இல்லாமல் நம்ம வந்து சாப்பிடலாம்.
இது வந்து கீழே பறந்து விழுந்துடக்கூடாதுன்னு நான் இதை அணைக்கட்டி வச்சுருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தீபாவளி மாதிரி வெடிக்குது. அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சுன்னு. ஆயிலே இல்லாமல் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே வந்துடுச்சு. சூப்பர். ஸோ இப்போ வந்து இதில் மேலே வந்து இந்த சினிமாலெலாம் கொடுப்பாங்கல்ல சீசனிங், அது மாதிரி நம்ம போட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் இது. சரிங்களா? இதில் வந்து நம்ம இது கூட செய்யலாம்ல, எது? அந்த வீல் சிப்ஸ் பண்ணி காட்டவா? ஒரு நிமிஷம். இப்போ வந்து வீல் சிப்ஸ் வந்து ஆயிலே இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம். நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ ஆன் பண்ணிக்கலாம். பாருங்க உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதை வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டுக்கிறேன். ஆமா, நீ சொன்னல பாதாம் முந்திரி ஃப்ரை பண்ணி ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடலாம். எல்லா நட்ஸுமே செய்யலாம்னு சொன்னல. இது வந்து வெளியில் வராது, நம்ம தான். ஏன்னா இது வந்து வாசனை வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்க, அடடடடடா 5 செகண்ட் கூட ஆகலை, அப்படி வேர்க்கல்லையா பொரிஞ்சு வந்துருச்சு. இதுவும் ஆறுனதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ முறுமுறுன்னு இருக்கும். இந்த அக்ஷாபட்டோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காட்டு. எவ்வளோ கிரன்ச்சியாக இருக்கு. எண்ணெயே இல்லாமல் இவ்வளோ வருது. ஆமாம், ஆயிலே இல்லாமல் வர்றது வேர்க்கல்ல. வாவ், இந்தா வேர்க்கல்ல சாப்பிட்டு பாரு. அம்மாடி, உங்க ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வெயிட் பண்ணுற எல்லாமே காணும் வந்துடுச்சு. ஓ, இதெல்லாம் தான் உன்னோட இன்கிரிடியன்ட்ஸா? சரி, எனக்கு சமைச்சு கொண்டு வாங்க, பசிக்குது. வாங்க நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சிம்னி ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 1 லைக் 2 லைக். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது என்ன ரெசிபி பேர் என்ன? இந்த ரெசிபி பேர் எனக்கு தெரியாது, ஆனால் நான் இந்த ரெசிபிக்கு வச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் சீஸ் மேகி. நம்ம வீட்டு மேகியா? ஆமாம், மேகி தான் போடணும் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். என்ன நிறைய எழுதுனியா? ஏன்பா உன் கையில தான் கிறுக்கி. ஆமாப்பா, இது எங்கள் கிளாஸ் டீச்சர் மேக்ஸ் மேம் வந்து 15 கொஸ்டின் கொடுத்தாங்க. அது வந்து லஞ்ச் பிரேக்குள்ளே முடிச்சு காமிக்கணும்னு சொன்னாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து முடிச்சு காமிச்சிட்டோம். இரேசர் கிஃப்டாக கொடுத்தாங்க. ஆமாம், 2 இரேசர் வாங்கினேன். காலையில் வந்து ஒரு வேலை சொன்னாங்க, ஒரு டைரிலாம் கலெக்ட் பண்ணி சைன்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. அது முடிச்சனால 2 ரப்பர் வாங்கினேன். காலையில் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, மதியானம் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. 2 வாங்கினேன். இப்போ வந்து நம்ம பூண்டு போட்டுக்கலாம். ஆனியன், நெக்ஸ்ட் கேரட், தேவையான அளவு சால்ட், நெக்ஸ்ட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பால் 200 ml ஆட் பண்ணிக்கிறேன். கடாயில பாக்கும்போது கடாய் பால் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரிகானோ போட போறோம். ஓ, ஸ்பைசஸா இருக்கும். எப்படி இந்த ரெசிபிலாம் உனக்கு தெரியுது? நான் வந்து நிறைய நார்த் இந்தியன் யூடியூப் சேனல் நிறைய பார்ப்பேன். அதில் நிறைய ரெசிபி போடுவாங்க. நான் செய்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டது எல்லாமே.
நானும் நார்த் இந்தியா தான் தெரியுமா? தெரியும் 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 தெரியும். நெக்ஸ்ட் சில்லி ஃப்ளேக்ஸ். வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பீடில் வச்சுக்கலாம். இப்போ இது லைட்டாக கொதிக்கும் போது மேகி போட்டுரும். பால் கொதிச்சிருச்சு, மேகி ஆட் பண்ணிக்கலாம். ஐயோ, நீங்கள் எப்பவுமே சமைக்கும் போது கேர்ஃபுல்லாக இருங்க. கையில் சுட்டுச்சா? லைட்டாக சுட்டுச்சு. குக்கிங் வரும்போது சூடு படும். அதெல்லாம் பரவாயில்ல. அதுதான், அது படாமல் செய்யவே முடியாது. மேகி போட்ட கையோட சீஸையும் ஆட் பண்ணிக்கலாம். மேகி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டுடலாம் மூடி. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கும். நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. வாவ். இப்போ நம்ம அம்மா கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கேட்டுடலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் காட்டலாமா? உட்காந்துக்கடா. வேற லெவலில் இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த பீஸாவுக்கு மேலே ஒன்று இருக்கும்ல, டாப்பிங்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த டாப்பிங்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அவள் சொன்ன மாதிரி அதுதான், பீஸா சாப்பிட்ணும், பர்கர் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸா டெம்ட்டோட வைப் வந்து கொஞ்சம் தருது இது. ஸோ அதனால அது சூப்பர், வேற லெவலு. சால்ட்டும் கரெக்டாக போட்டிருக்கா. அண்ட் வெங்காயம் சுத்தமாக தெரியவே இல்லை, அப்படியே ஃபுல்லாக மர்ஜ் ஆயிடுச்சு. அது தெரியவும் தெரியாது நம்மளுக்கு. வெஜிடேபிள் சாப்பிட்டதே தெரியாது, ஆனால் நம்மளுக்கு இன்டேக் பண்ணியிருப்போம். ஆமாம், பிடிக்காதவங்க கூட சாப்பிட்ருவாங்க சொல்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா மேடம்க்கே நான் தெரியாமல் கொடுக்கணும் சில விஷயம், அந்த மேடம் சொல்கிறாங்க சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். அதான் சாப்பிடு. சரி, ஓகே, வெரி 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 குட். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகும் அண்ட் அதே சமயத்தில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து அக்ஷயா ரெஸ்ட் எடுக்கல. யூசுவலாக ஸ்கூல்லேருந்து வந்தால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும். இருக்கு வீடியோ எடுத்து முன்னாடி சாப்பிட்றேன். சரி, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்கள் ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வந்துகிட்டே இருக்கும். பாய்.